ஹலோ எவ்ரிவான், நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவங்க பேசுறப்ப சொல்றாங்க, அங்க பாருங்க வாடா போடான்லாம் சொல்லிடுறாங்க, உரிமையில பேசுறாங்க, வாடா போடாங்கிற மாதிரி பேசுறாங்க, அப்புறம் பைத்தியம்னு சொல்றாங்க, அங்க பாருங்க அடிக்க பாயிறாங்க, கை ஓங்கிட்டு வராங்க. லிட்டரலா ஒரு பிக் பாஸ்ல எப்படி சண்டைக்கு ரெண்டு சைடுல இருந்து போவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அசம்பிளிக்குள்ள நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற எம்எல்ஏஸ் பார்த்து இன்னைக்கு நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவங்க பேசியிருக்காங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் டுடேஸ் அசம்பிளி. ஓகேவா? ஆக்சுவலா அசெம்பிளில இன்னைக்கு ரொம்ப ஜாலியா எல்லாருமே இருந்திருப்பாங்க. பிகாஸ் நம்மளோட சீஃப் மினிஸ்டர் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சா இருக்கட்டும், ரிப்பீட்டடா சொல்லிட்டே வர்றது கரப்ஷனை கம்மியாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கு ஒரு ஸ்டெப்பா நாங்க எம்எல்ஏஸ்க்கு முதல்ல காசு வாங்க வேண்டிய ஒரு கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போக வேண்டிய தேவையை கட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சில விஷயங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா அங்கே இருந்து ஆரம்பிக்கிறேன். சோ முதல்ல சிஎம் என்ன பேசினாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபைட் என்ன நடந்திருக்குது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூணாவதா தமிழ்நாடோட கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தான் அடுத்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே இந்த லைவ் போடுறதுனால நம்மளுக்கு எல்லாமே அசெம்பிளிக்குள்ள என்ன நடக்குதுங்கறத டைரக்டா பார்க்க முடியல. இல்லனா நியூஸ்ல சின்னதா போட்டு முடிச்சிருவாங்க. எனிவே, சோ முதல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பால் விவசாயிகள் இருப்பாங்கல்ல, பால் மாடு வளர்க்குறவங்க, சோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 3 லட்சம் மில்க் ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு கிட்ட இருந்து ஆவின் பால் வாங்கி அதை பாஸ்டரைஸ் பண்ணி மக்கள் கிட்ட வித்துட்டு இருக்குது. இப்போ இவங்க காலையில 3 மணிக்கு எந்திரிச்சிடுறாங்க. ஏர்லி மார்னிங் 3 o'clock எந்திரிச்சிடுறாங்க. அவங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்குது. ரொம்ப வருஷமா அவங்களுக்கு நம்ம வாங்கக்கூடிய பாலோட விலையை ஏத்தாமலே இருக்கும். பேசிக்கா அவங்க கிட்ட இருந்து வாங்குறோம்னா அவங்களுக்கு நம்ம பெட்டரான ஒரு டீல் கொடுக்கணும். நம்ம கொடுக்காமலே ரொம்ப வருஷமா முந்தின கவர்மெண்ட் இருந்துச்சு. சோ இப்போ நாங்க அவங்களுக்கு தேவைகள் மாறிடுச்சு. விலைவாசி ஊரு ஃபுல்லா ஏறிட்டு இருக்குன்னா நாங்க பாலை ப்ரொக்யூர் பண்றதுக்கு இந்த விவசாயிகள் கிட்ட இருந்து பாலை கவர்மெண்ட் வாங்கி ஆவின் மூலமா மறுபடியும் மக்கள் கிட்ட கொடுக்குது. சோ இந்த விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய பாலோட விலையை 3 ரூபாய் நாங்க இன்க்ரீஸ் பண்றோம். இது கவர்மெண்ட்டுக்கு 360 crores எக்ஸ்ட்ராவா இருக்கும். கவர்மெண்ட் செலவு தான். கவர்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி பண பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் இது ஒரு தேவையான விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் அவங்களோட தொகுதியிலேயே பெரம்பூர்ல தான் எம்எல்ஏவா நம்ம சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ அந்த தொகுதியிலேயே 300 crore rupees ஸ்பெண்ட் பண்ணி நார்த் சென்னை மக்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி 400 பெட்டட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு 300 crore செலவுல உருவாக்கி தருவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா நர்சஸ் ஒரு முக்கியமான ஒரு சேவையை நம்ம சொசைட்டிக்கு பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு இருக்கக்கூடிய காலேஜஸ்லேயே சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ண போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 12th 11th படிச்சு இருக்கவங்க யாராவது நர்சிங் குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா, சோ தமிழ்நாட்டில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணப்படணும், புதுசா காலேஜஸ் கட்டப்படணும் அனௌன்ஸ் பண்றாங்க சீஃப் மினிஸ்டர். And further he goes on to say, தமிழ்நாடு ஃபுல்லாவே சென்னை, மதுரை, தஞ்சாவூர், விழுப்புரம் இந்த மாதிரி நிறைய இடத்துல கேன்சர் சென்டர்ஸ் 670 crore செலவுல செட் பண்ணி தர போறோம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணிட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுறாங்க. இதுதான் எம்எல்ஏஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகுச்சு. பட் ஒரு வியூவரா நான் என்ன நினைக்கிறேன், ஒரு வியூவருங்கிறத தாண்டி ஒரு ஓட்டரா நம்ம ஓட்டு போடக்கூடிய நம்மளோட எம்எல்ஏஸ் தாங்க இருக்காங்க. ஸோ மோஸ்டா இந்த பொலிட்டிக்ஸ்ல இருக்கிறவங்க எங்கேயாவது இந்த 100 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் அப்படின்னு காசு வாங்குறாங்க. கடை போடுறவங்க கிட்ட எல்லாம் காசு வாங்குறாங்க. அவங்க மோஸ்டா அதுக்கு நியாயப்படுத்தி சொல்ற ரீசன் என்னன்னா, எங்களுக்கு போகிறதுக்கு செலவாகுது, வர்றதுக்கு செலவாகுது அப்படின்லாம் நிறைய எம்எல்ஏஸே சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் மினிஸ்டர்ஸ் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி லோக்கலா கடை போட்டுருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. சோ சிஎம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அவாய்ட் பண்றதுக்கு இப்போ அவங்க ஏன் இதை பண்றாங்க, நாங்க போயிட்டு வர்றதுக்கு கார் வேணும், அதுக்கு காசு வேணும், டிரைவர் இருக்கு, செலவு இருக்குது. இந்த சினிமால எல்லாம் காமிப்பாங்கல்ல, இங்க பாருங்க இங்க எவ்வளவு பீம் பாய்ஸ் நிக்கிறாங்க, இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு மெயின்டைன் பண்றதே எவ்வளவு செலவு தெரியுமா, அதனால கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க காசு எடுத்து வைன்னு சொல்லி கேட்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி நிறைய செலவு எம்எல்ஏஸ்க்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்ல, பட் மோஸ்டா இது நியாயப்படுத்துவாங்க. கரப்ஷன் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி நியாயப்படுத்துவாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கும், அதே மாதிரி காட்டுமன்னார் கோவிலோட எம்எல்ஏ ஜோதிமணி அவங்க பேசுறப்போ சொல்லியிருந்தாங்க, நீங்க மக்களை போய் பார்க்கணும்னா கார் தேவை, ஒரு டிரைவர் தேவை, ஒரு கான்ஸ்டிடியூவன்சி ஃபுல்லா தொகுதி ஃபுல்லா போகணும், மக்களோட பிரச்சனை எல்லாம் குறையெல்லாம் கேட்கணும்னா ஒரு காரு இதெல்லாம் தேவைப்படும். சோ அதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க. சோ அதை எடுத்து இந்த கரப்ஷனையும் அவாய்ட் பண்றது, இதை ஒரு காரணமா சொல்லி கரப்ஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகிறதை எம்எல்ஏஸ் கட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எம்எல்ஏஸுக்கும் ஒரு பிஏ நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு 25,000 rupees கவர்மெண்ட் கொடுக்கும். பிளஸ் நீங்க ஒரு கார் உங்களுக்கு கவர்மெண்டே ப்ரொவைட் பண்ணிடும். அந்த காருக்கு டிரைவர், ஃபியூவல், மெயின்டெனன்ஸ் இதுக்கெல்லாம் 75,000 மந்த்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னு எதுவும் கிடையாது. எம்எல்ஏ மறுபடியும் போய் மக்கள் கிட்ட இந்த இன்டைரக்டா காசு வாங்குறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவையானதை கவர்மெண்டே கொடுத்துறதுல நீங்க போய் மக்கள் கிட்ட காசு கேட்காதீங்க, ஸ்ட்ரைட்
ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நேர்மையான ஒரு கவர்மெண்ட் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் மினிஸ்டர் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்றாங்க. இதுக்கு வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி, இந்த சைடு ஃபுல்லா டிஎம்கே ஏடிஎம்கே அந்த அப்புறம் வந்து பிஎம்கே இந்த மாதிரி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க, இந்த சைடு டிவிகே உட்காந்துருப்பாங்க. ரெண்டு சைடுமே வந்து இதுக்கு பயங்கர பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் இருந்துச்சு, இந்த கை தட்டுறது அதெல்லாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ பெரியகுளமோட எம்எல்ஏ சபரி அவங்க வந்து எந்திரிச்சு நின்று பேசுறாங்க. இஸ் வெரி யங், நான் பார்த்த வரைக்கும் இஸ் 28 years old. ஓகேவா, ரொம்ப யங்கான ஒரு எம்எல்ஏ. அவங்க எந்திரிச்சு ஃபன்னா ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு லவ் ஃபெயிலியர், அதனால வந்து பெருசா வேலையும் கிடைக்கல, வேலை பார்த்து காரும் வாங்க முடியல. இப்போ வந்து நான் இங்க வந்து இறங்கணும், நான் பெரிய குளத்துலேருந்து இங்கே வரணும், ட்ரெயினில் வரேன், அதுக்கப்புறம் ஸ்டேஷன்ல இருந்து அசம்பிளிக்கு வரணும்னா சென்னையில் தான் அசம்பிளி நடக்குது, ஸோ வரணும்னா நான் ஆட்டோவில் வரேன், இங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் ஐடி கார்டு காமிச்சா கூட சம்டைம்ஸ் நம்ப மாட்டேங்கிறாங்க நான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இப்போ வந்து சிஎம் வந்து எனக்கு வேலையும் கொடுத்துட்டாங்க, எம்எல்ஏ வேலையும் கொடுத்துட்டாங்க, காரும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா ஒரு விஷயம் பேசியிருந்தாங்க. பட் நிறைய பேர் அசம்பிளிக்குள்ள இருக்கிறவங்களே நிறைய பேர் பேசுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பசங்க வந்து இந்த தடவை புதுசா வந்து எம்எல்ஏஸ் ஆனவங்க இருக்காங்க, தேர் வெரி யங் அண்ட் சம்டைம்ஸ் வந்து புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்க இருக்காங்க. ஸோ அப்படி வர்ற நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பயங்கரமான ஊக்கமா இருக்கும், நிறைய பேருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சா இருக்கும். ஏன் வந்து ஒரு கார் வாங்குறதுக்கோ ஒரு ஊர்ல இருக்கிற 4 தொகுதியை பார்க்கறதுக்கோ காசு வாங்கிட்டு மக்கள் கிட்ட இருந்து 10 20 இல்ல வந்து ஒரு இதுக்கும் சின்ன சின்ன லஞ்சம் வாங்கணும், அது இல்லாம கவர்மெண்டே கொடுக்குதுங்கிறப்ப அந்த தேவை கட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய எம்எல்ஏஸ் வந்து கண்டினியூஸா தேங்க் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கு நடுவில் வந்து ஐ திங்க் சிஎம்ஏ வந்து ஏதோ பேப்பரில் எழுதி கொடுத்து இந்த மாதிரி தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறத நிறுத்திக்கலாம்ங்கிற மாதிரி ஏதோ கொடுத்துருப்பாங்க போல, அது சம்மந்தமாகவும் சம் டிஸ்கஷன் இருந்துச்சு. பட் அதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பேசுகிறப்ப சொல்கிறாங்க ஒரு ஃபைட் இங்கே தான் உருவாகுது. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேல இருக்கிற நிறைய எம்எல்ஏஸ் வந்து பேசுகிறாங்க. ஆனால் அந்த வீட்டோட குவாலிட்டிலாம் போய் பாருங்க, கவர்மெண்ட் ஹவுசிங் ஸ்கீம்ஸில் இருக்கிற வீட்டோட குவாலிட்டிலாம் போய் பாருங்க. இன்னைக்கு அந்த வீடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உடஞ்சி விழுந்துட்டு இருக்குது, இது வந்து எப்படி நீங்க ஒழுங்கான வீடு கட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த சைடு கேஎன் நேரு அவங்க எந்திரிச்சு எக்ஸ் மினிஸ்டர் அவங்க எந்திரிச்சு பேசுறப்ப சொல்றாங்க, நீங்க 5 லட்சம் ரூபாய் அலோகேட் பண்ணிருக்கீங்க டிவிகே கவர்மெண்ட்ல வீடு கட்டுறதுக்கு, அதோட குவாலிட்டி என்ன வருதுன்னு நாங்க பாக்குறோம், நாங்க திருப்பி வர்றப்ப நாங்க அதை செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பேசிக்கா கவர்மெண்ட் மாறினதுக்கு அப்புறம் நாங்க வந்து பாக்குறோம் நீங்க கட்டினது எப்படி இருக்குங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்போ வந்து புசி ஆனந்த் அவர்கள், ஸோ அவங்க வந்து மினிஸ்டர், ஸோ அவங்க எந்திரிச்சு டிவிகே சார்பா அவங்க கவர்மெண்ட் சார்பா பேசுறப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து கவலைப்படவே வேணாம், நீங்க டென்ஷனாவே வேணாம், நாங்க கட்டுறதெல்லாம் நல்லா இருக்கும், அப்புறம் நீங்க வந்து மறுபடியும் வரமாட்டீங்க, இந்த கவர்மெண்ட்ல நாங்க தான் இனிமே இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. ஸோ அதுக்கும் மறுபடியும் வந்து சலசலப்பெல்லாம் உருவாச்சு. அதுக்கப்புறம் கரப்ஷன் இது பற்றியே பேசிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்ஷனை பற்றி டிஸ்கஷன் வருது. கரப்ஷனை பற்றி ஒரு பாயிண்ட், அது ஆக்சுவலாக காவேரியை பற்றி பேச ஆரம்பிச்சு அங்கங்கன்னு சுற்றி கரப்ஷன் பக்கம் போயிடுது. இந்த ஃபைட் போர்ஷனுக்கு வந்துடுறேன். ஸோ அதை பற்றி பேசுகிறப்போ சிஎம் வந்து சொல்கிறாங்க, ப்ரூஃப் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பேசிக்காக டிஎம்கேல இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் டிவிகேல இருக்கிற நிறைய எம்எல்ஏஸ் இல்லை மினிஸ்டர்ஸ் வந்து ஈஸியாக கரப்ஷனை நீங்கள் வந்து காசு வாங்கிட்டீங்க ஊழல் அப்படின்லாம் சொல்லிடுறீங்க, அதுக்கு சாட்சி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சிஎம் எந்திரிச்சு பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா கரப்ஷன் சொல்லக்கூடாதுங்கிறத சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லா மினிஸ்டர் நிர்மல் குமார் அவங்க வந்து சொல்றப்ப சொன்னாங்க, 3 டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன கரப்ஷன் நடந்திருக்குங்கிற எல்லா ஃபைல்ஸும் என்னோட டேபிள்ல இருக்குன்னு இந்த அசெம்பிளில சொன்னாங்க. அவங்க சும்மா சொல்லல, உண்மையிலேயே என்னோட டேபிள்ல 3 டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன கரப்ஷன் நடந்திருக்கிற ஃபுல் டீடைல்ஸ் உள்ள இருக்குது, அதை எப்ப திறக்கணுங்கிறத நாங்க கரெக்டா தரப்போ, இப்போ நீங்க வந்து தரங்க எங்க இப்போ திறக்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அண்ட் அதுக்கு ரீசன் வந்து பை எலெக்ஷனுக்கு வெயிட் பண்றோங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்க சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வந்து பை எலெக்ஷன்ல நல்லது நடக்கணும்லங்கிற மாதிரி சொன்னாங்க. அது நான் எப்படி இன்டர்பிரேட் பண்றேன்னா, பை எலெக்ஷன் டைத்துல மேபி டிஎம்கேல இந்த கரப்ஷன்லாம் நடந்திருக்குங்கிற ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸோ இல்ல கேசஸோ வந்து டிவிகே கவர்மெண்ட் கொண்டு போவாங்கங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எப்போ என்ன பேசணும்னு சொல்லி தெரியும், நாங்க கரெக்டாக பேசினதுனால தான் எங்களை மக்கள் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல டிஎம்கேல இருந்து ஐ பெரியசாமி அண்ட் அவங்க வந்து வத்தலகுண்டு சைட் போனால் அவங்க தான் எம்எல்ஏ. நான் வத்தலகுண்டு இருந்திருக்கேன் சொல்றேன், நினைவு தெரிஞ்ச டயத்துல இருந்து அவங்க தான் எம்எல்ஏவாகவே இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, நாங்களும் மக்கள் கிட்ட அன்பா இருக்கிறதுனால தான் எங்களையும் இத்தனை முறை மல்டிபிள் டைம்ஸ் எங்களையும் ஓட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரேண்டமாக இந்த மாதிரிலாம் அக்யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அது ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. பட் இதோட கண்டினியூஷன், இந்த கரப்ஷன்ங்கிற ஒரு விஷயம் வந்து டிவிகேக்கும் டிவிகே வைக்கக்கூடிய மிகப்பெரிய அக்யூசேஷன் வந்து டிஎம்கே மேலே கரப்ஷனாக தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ எந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்தாலும் அது எங்கேயாவது கரப்ஷனை நோக்கி போயிடுது, அது மறுபடியும் டிஎம்கே டிவிகேவா மாறிடுது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கப்போ லா மினிஸ்டர் நிர்மல் குமார் அவங்க பேசுகிறப்போ சொல்கிறாங்க,
எவ்ரி டைம் நாங்கள் வந்து ஒரு டைம் கரப்ஷன் அப்படிங்கிற ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறப்போ அங்கேருந்து பயங்கரமாக கத்துறாங்க. பட் நாங்கள் வந்து அதை மென்ஷன் பண்ணாமல் ஊழலை பற்றி பேசினா மக்கள் எங்கள் மேலே கோவப்பட்டுருவாங்க. ஸோ நாங்கள் வந்து அதுக்கு எதிராக தான் வரோம்னு சொல்லி வந்திருக்கோம். அப்போ நாங்கள் அதை பற்றி பேசுகிறப்ப ஏன் இங்கே இவ்வளோ கத்துறாங்கிற மாதிரி பேசிட்டு ஆல்சோ அங்கே இருக்கிறவங்க வந்து நிறைய அநாகரிகமாக பேசுகிறாங்க, இன்டீசென்ட்டாக பேசுகிறாங்க. அதாவது அநாகரிகம்னா இன்டீசென்ட் தானே, அநாகரிகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதையும் மக்கள் பார்க்கணும். அதனால அசம்பிளிக்குள்ள என்ன நடக்குங்கிறத டிவிகே மட்டும் இல்லை டிஎம்கேவும் என்னென்ன பண்ணுறாங்கிறத காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி பேசினப்போ மறுபடியும் பயங்கரமாக அங்கே எங்கன்னு சவுண்ட் வர ஆரம்பிக்குது. அது வந்து அகைன் நம்ம சொன்ன மாதிரி அந்த சைடு காமிக்கல. ஸோ பட் ரெண்டு சைட்லேருந்து அங்கே சவுண்ட் வருதுன்னு நம்மளுக்கு தெரியுது. இங்கேயும் பயங்கரமாக டென்ஷனாக எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு டிஎம்கே டிவிக்கு போயிட்டு இருக்கப்போ தான் ராஜ்மோகன் அவங்க நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் எந்திரிச்சு பேசுறாங்க, ஒருமையில் பேசுறாங்க, வாடா போடான்னு சொல்லி சொல்றாங்க, பைத்தியங்கிறாங்க, அடிக்க பாயிறாங்க பாருங்க, அங்கே கை வாங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அவங்க மேலே ஃபோக்கஸ் இருந்துச்சுங்கிறதுனால அந்த சைடு யார் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இந்த இதெல்லாம் கண்டினியூஸாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் சீனாக வந்து இப்போ அசம்பிளின்னு நடந்தாலே இது வந்து ஒரு சீன் மாதிரி நடந்துருச்சு. அப்புறம் ஏடிஎம்கே என்னாச்சுன்னு கேட்பீங்க. எனக்கு ஏடிஎம்கே வந்து வாக் அவுட் பண்ணிட்டாங்க. அவங்களோட அட்டென்ஷன் கிராபிங் ப்ரொபோசலை வந்து கவர்மெண்ட் ஏற்கல, வந்து சபாநாயகர் ஏற்கலன்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே இது போக ஒரு முக்கியமான பஞ்ச் ஆஃப் விஷயங்கள் நடந்துச்சு. கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம்னு ப்ராமிஸ் பண்ண ஒரு 9 திங்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ப்ராபப்ளி நான் வந்து நிறைய விஷயம் அவங்க பேசுவாங்க, அவங்க நிறைய அப்போஸ் பண்ணுவாங்க. பட் நான் பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லிடுறேன். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து 500 crore பட்ஜெட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து ஏஐ எனேபிள்டு சர்வைலன்ஸ் கேமராஸ் வைக்கப்படுங்கிறாங்க. ஸோ டிராஃபிக் வயலேஷன் யார் பண்ணாலும் ஏஐ வந்து அதை டிடெக்ட் பண்ணி அது வந்து என்னென்ன யாருக்கு என்ன ஃபைன் போடணும், யார் மேலே என்ன கேஸ் பண்ணுங்கிறத ஏஐ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லா ரோட்ஸ்லையும் வைக்கப்படும். சிசிடிவி கேமராஸ் வித் ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக 5 crore rupees வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஒரு 8லேருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க யார் யாருக்கு பயங்கர டேலண்ட் இருக்கோ ஸ்போர்ட்ஸ்லங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி 2036 10 வருஷம் கழிச்சு ஒலிம்பிக்ஸில் ஒரு மெடல் அடிக்கிறதுக்கு இப்போல இருந்தே நாங்கள் 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி நாங்கள் வந்து இதை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை, மகாபலிபுரம், பாண்டிச்சேரி இந்த 3 பிளேசஸ்க்கும் போகிற மாதிரி கடல் வழியா இன்சைட் த ஓஷன், ஓகேவா? ஸோ டிராஃபிக் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் ஸ்டாப்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு சென்னை டு மகாபலிபுரம், மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரி வந்து ரோட் நெட்வொர்க் வந்து உருவாக்கப்படும், கடலுக்குள்ள கொண்டு போகப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து மும்பையில் அந்த நவி மும்பை சீலிங்க் இருக்கும்ல, அந்த பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 42 crores வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ், கபடி, கொக்கோ, சிலம்பம், களரி பயிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து 42 crores ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் காரிடார் வந்து சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, பேசிக்காக சென்னை அண்ட் தூத்துக்குடி ரெண்டும் போர்ட்டு, கோயம்புத்தூர் வந்து மேனுஃபேக்சரிங் ஹப். ஸோ அங்கே என்ன மேனுஃபேக்சர் ஆனாலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரெண்டுக்குமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சென்னை ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் மேப்பில். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ரோட் நெட்வொர்க்லாம் உருவாக்கப்படும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு பயங்கரமான ரோட் நெட்வொர்க்லாம் உருவாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு காரிடார் உருவாக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து வந்து சோஷியல் மீடியா மானிட்டரிங் சென்டர்ஸ் வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து பேசிக்காக சோஷியல் மீடியாவில் யார் யார் என்ன பேசுகிறாங்க, யார் யார் என்னென்ன கமெண்ட் போடுறாங்கிறதுக்கு கவர்மெண்ட் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியா வில் பி இன் a way மானிட்டர்ட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவினால குழந்தைங்க வந்து அப்பா அம்மா 2 பேரையும் இழந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு 3000 rupees மந்த்லி கொடுக்கப்படணும். 3வது குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாராவது பிறக்க போகிறாங்கன்னா அப்படி 3வது குழந்தை பிறக்கக்கூடிய பிரெக்னென்ட் அம்மாவுக்கு வந்து 365 days ஒரு வருஷம் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கப்படணும். தமிழ்நாட்டில் வந்து மெடிக்கல் சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு 10 கோடி ரூபாய் செலவில் மெடிக்கல் ரிசர்ச், மெடிக்கல் டூரிசம் இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெடிக்கல் ஃபோக்கஸும் இருக்கும்னு சொல்லி ஒரு பஞ்ச் ஆஃப் நிறைய மினிஸ்டர்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பேசுகிறதுனால நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அதையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வீடியோ ஆக்சுவலாக கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பேசின அசம்பிளி பற்றின ஒரு 2-3 வீடியோஸில் வந்து அங்கே என்ன ஃபைட் நடந்துச்சுன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து அதை தாண்டி அவங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கிறதையும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இந்த பரபரப்பாக பிக் பாஸ் மாதிரி என்ன நடக்குதோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை கேட்டால் ஆஃப்கோர்ஸ் தீஸ் பாயிண்ட்ஸ் ஆல்சோ வில் பி நைஸ்னு நான் நினைக்கிறேன். பட் உங்களோட ஒப்பீனியன் எண்ட் ஆஃப் த டே நான் உங்களுக்கு தான் கேரக்டர் பண்ணுறேன். நம்ம வந்து யாரோ ஒருத்தங்க ஏதோ சேனலில் என்ன சொல்கிறாங்கிறத தாண்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இஃப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் கண்டிப்பாக கண்டினியூன்னு சொல்லுங்கள். இல்லைனா வந்து இந்த ட்ராமா என்ன உள்ள நடந்துட்டு இருக்கோ அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னாலும் சொல்லுங்கள். அது ஓகே. இப்போ தானே நமக்கு அசம்பிளிக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியுது. இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியாது இல்லை, இப்போ தான் ஃபுல்லாக லைவாக வந்து போடுறாங்க. பட் 2 சைடும் காமிச்சா நல்லாயிருக்கும். அந்த ஒருத்தங்க பேசுகிறப்ப மட்டும் அவங்கள கட் பண்ணுறது, அவங்கள காமிக்காமல் இருக்கிறது வந்து பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாரும் யார் என்ன பேசுகிறாங்கிறது எந்த கட்டும் இல்லாமல் ப்ராப்பராக மக்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது வந்து மக்களுக்கு அடுத்த தடவை ஓட்
ஓட் போடுறப்போ எல்லா சைடும் யார் எப்படி பேசுகிறாங்க, யார் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க எல்லாமே மக்கள் ஜட்ஜ் பண்ணணும்னா they should know them fully, ரைட்? ஒரு தொகுதியிலையும் அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏவும் எங்களோட பிரச்சனைகளை ஒழுங்காக பேசுகிறாங்களா, எங்களோட கோரிக்கைகளை ஒழுங்காக வைக்கிறாங்களா, ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும்னா ஃபுல் லைஃப் ஷுட் பி டன் வித் எவ்ரி ஒன் ஷோன் இன் த கேமரா. யாரையும் அவாய்ட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. பட் ஓவரால் இதுதான் அசம்பிளியில் இன்னைக்கு நடந்திருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அசம்பிளி என்னதான் நடந்துட்டு இருக்கு, நம்ம ஊரில் அவங்க ஓட்டு போடுற எம்எல்ஏஸ்லாம் என்னதான் பண்ணிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ப்ராபப்ளி நான் சொன்ன சில ஸ்கீம்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கூட சில இருக்கலாம். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். தென் பாய் மதன் கௌரி சைனிங் ஆஃப். நீங்கள் இந்த மாதிரி நம்ம ஊரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.